إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா கருணையும் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹ்வின் இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அவ்வண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய, கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக. வாழக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவீனங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்தல் புரிவானாக. வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும், வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும், வறுமையின் பிடியிலிருந்தும், கோர விபத்திலிருந்தும், கொடிய நோய் நொடிகளிலிருந்தும், கெட்ட மௌத்திலிருந்தும், கெட்ட ஆட்சியாளரிடமிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக ஜும்ஆவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய ஜும்ஆவின் முதல் உரையின் தலைப்பு அமானீதம். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, ஒரு முஸ்லிமுடைய சிந்தனையில் சதாவும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், நாம் இந்த துன்யாவிற்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள் கிடையாது. நாமெல்லாம் ஆகிரத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள். இந்த துன்யாவினுடைய வாழ்க்கை என்பது நாளை ஆகிரத்தினுடைய வாழ்க்கையை அலங்கரிப்பதற்குண்டான ஒரு களம்தான். இந்த உலகம் என்பது எந்த மனிதருக்கும் நிரந்தரமானதல்ல. 1000 ஆண்டுகள் வாழ்ந்தவர்களும் உண்டு, 800 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் உண்டு. வாழ்ந்த வாழ்க்கையில் செழிப்பாக சிறப்பாக வாழ்ந்தவர்களும் உண்டு. ஆனால் எந்த மனிதரும் இந்த துனியாவிலேயே இருக்கக்கூடியவர்களாக கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை பார்த்து சொல்லும் பொழுது, வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, இது நபிக்கு மாத்திரமல்ல, நபியை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? இறை செய்தி வானத்திலிருந்து இந்த உலகத்தில் ஒரு மனிதருக்கு வருகிறது என்றால் அது இறை தூதர்களை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாக்கியங்களை பொருந்தியவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள் என்றால் இறை தூதர்களை தவிர்த்து வேற யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த இறை தூதரை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, இந்த உலக வாழ்வை விட
நாளை மறுமை வாழ்வே உமக்கு சிறப்பானது. வல் ஆகிரத்து கைரும் வ அபகா. நாளை மறுமையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அது அழகானது, சிறந்தது, நிலையானது அப்படின்னு சொல்றான். அப்போ நம்முடைய சிந்தனையில எப்பவும் இந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும். தொழுகிறோமா, அப்ப இந்த சிந்தனை வரணும். உலக வாழ்க்கையில ஈடுபடுறோமா, அப்ப இந்த சிந்தனை வரணும். கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடுறோமா, இந்த சிந்தனை வரணும். மனைவி மக்களோடு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோமா, அப்ப இந்த சிந்தனை வரணும். குறிப்பாக மறுமையை மறக்கடிக்கக்கூடிய செயல்பாடுகளில் நாம் எப்பொழுதெல்லாம் ஈடுபடுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய சிந்தனையில் முதன்மையாக வந்து உதிக்கக்கூடிய செய்தியாக எது இருக்கணும்? நாமெல்லாம் இந்த துனியாவிற்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள் கிடையாது. நம்மை சுற்றி 1000 சொந்தங்கள் இருக்கலாம், நம்மை சுற்றி 1000 உறவுகள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், படை பட்டாளங்கள் இருக்கலாம், பதவி பட்டங்கள் இருக்கலாம், ஆட்சி அதிகாரங்கள் இருக்கலாம். இவைகளெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் பெருமையை ஏற்படுத்திவிடக் கூடாது. ஒரு உண்மையை மறுப்பதற்கு காரணமாக ஆகிவிடக் கூடாது. நம்மை சுற்றி எவ்வளவுதான் நமக்கு நலவுகள் இருந்தாலும் இந்த துனியா நமக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த சிந்தனை தான் இருக்கணும். நம்ம எவ்வளவுதான் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாலும், சந்தோஷத்தினுடைய உச்சாணியில் நம்ம அமர்த்தப்பட்டாலும் இந்த சந்தோஷம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. அதே போல எவ்வளவுதான் கவலைக்கு உள்ளாக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் இந்த துன்யா நமக்கு நிரந்தரம் கிடையாது. நம்மை வந்து தொட்டிருக்கக்கூடிய இந்த சோதனையும் இந்த வேதனையும் கஷ்டங்களும் இழப்புகளும் நிரந்தரம் கிடையாது. இந்த உடல் என்கிற இந்த கூட்டை விட்டு இந்த உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். உண்மை அதுதானே? இந்த உடல் என்கிற இந்த கூட்டை விட்டும் இந்த உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா எது இந்த துனியாவில் நமக்கு சொந்தம்? நம்ம பேரே நமக்கு சொந்தம் இல்லாம போயிருமே. 60-70 ஆண்டுகள் நம்மை அழைப்பதற்கு ஒரு பெயரை வச்சிருப்பாங்க. அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான், ஷுஐப். 60-70 ஆண்டுகள் நம்மளை அப்படித்தானே அழைச்சாங்க. இந்த உடம்புல இருந்து இந்த உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அங்க நம்மளை கடத்தி வச்சிருப்பாங்க. அங்க அப்துல் காதர் தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா சொல்லுவாங்க. அப்துல் ரஹீம் பாய மூடி வச்சிருக்கு அப்படின்னா சொல்லுவாங்க. மையத்து இருக்குது, ஜனாசா இருக்குது, அவ்வளவுதான். 60-70 ஆண்டுகள் நம்மோடு இருந்த நம்மை அடையாளப்படுத்திய நமது பெயர்கள் கூட நம்மை விட்டும் நீக்கப்பட்டுவிடும். அப்ப என்ன இந்த துனியா? அப்ப இந்த துனியா நமக்கு நிரந்தரம் அல்ல. இது யாருக்கு இந்த சிந்தனையில இருக்குதோ இல்லையோ ஒரு முஸ்லிமுக்கு இருக்கணும். நாளை மறுமையை ஒரு மனிதன் அழகாக்கணும்னு நினைக்கிறான்னு வைங்களேன், இந்த துனியா நமக்கு நிரந்தரம் இல்லை, ஆகிரத் தான் நிரந்தரம். அந்த ஆகிரத்து எனக்கு அழகானதாக அமையணும், அந்த ஆகிரத்து எனக்கு சிறப்பானதாக அமையணும் அப்படின்னு ஒரு மனிதன் நினைச்சான்னா இந்த துனியாவில் வாழும் பொழுது சில விஷயத்தை கண்டிப்பா கடைபிடிக்கும். அதுல கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்துட்டான்னு வைங்களேன், அவ்வளவுதான். அந்த மறுமை வாழ்க்கை என்பது இவனுக்கு சீரழிவாக மாறிவிடும். முதன்மையானது ஈமான். ஈமான் கொண்டதற்கு பிறகு ஒரு முஸ்லிம் நிறைய விஷயத்துல கவனம் செலுத்தணும். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அமானிதம். அமானித விஷயத்தில் யார் பொறுப்போக்காக இருக்கிறாரோ, அமானித விஷயத்தில் யார் கவனக்குறைவாக இருக்கிறாரோ, அமானித விஷயத்தில் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யார் கொஞ்சம் அசால்ட்டா இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை நாளை மறுமையில கேள்விக்குறி. குர்ஆன்ல அல்லாஹ் அமானிதத்தை பத்தி சில இடங்கள்ல சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமானிதத்தை பத்தி சில இடங்கள்ல சொல்லுவாங்க. குறிப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய விஷயத்தை எச்சரிக்கையோடு நமக்கு சொல்லுவாங்க. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, யார் அமானிதத்தை பாழ்படுத்துகிறானோ அவனுடைய மறுமை வாழ்வு பாழாகிவிடும். அமானித விஷயத்தை எந்த ஒரு மனிதன் பாழ்படுத்துகிறானோ, நாசப்படுத்துகிறானோ, அந்த மனிதனுடைய மறுமை வாழ்வு பாழாகிவிடும் அப்படின்னு நமக்கு ஒரு எச்சரிக்கையோட சொல்லுவாங்க. அமானிதம்னா என்ன? இன்னைக்கு அமானிதத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல நம்ம அடக்கிட்டோம், அது தப்பு. அமானிதம்னா கொடுக்கல் வாங்கல் மட்டும், பொருளாதாரத்துல மட்டும்தான் அமானிதம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, ஒரு மனிதனை சுற்றி உள்ள எல்லாமே அமானிதம் தான், எல்லாமே அமானிதம் தான்.
நாளை மறுமையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்துல எதை குறித்து எல்லாம் கேள்வி கேட்பானோ அது எல்லாம் அமானிதம் தான். பெற்றோர்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான்னா அவங்க நமக்கு அமானிதம். பெற்றோர்கள் நம்மை பெற்றெடுத்தவங்க, நம்முடைய தாய் தகப்பன் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட நடந்துக்க முடியுமா? எப்படி வேணாலும் அவங்கள்ட்ட பேசலாம் அப்படின்னு பேச முடியுமா? பேச முடியாது. நாளை மறுமையில ரப்புல் ஆலமீன் பெற்றோர்களை குறித்து நம்ம கிட்ட கேட்பான். உனக்கு ஒரு தாயை தந்தனே, ஒரு தந்தையை தந்தனே, அவங்க கிட்ட நீ எப்படி நடந்துகிட்ட? துனியாவில் வாழும் பொழுது என்னுடைய அறிவுரையின் மூலமாக, எனது வேலை புத்தகத்தின் மூலமாக பெற்றோர்களை குறித்து உனக்கு பல தடவைகள் உபதேசம் செய்தேனே. அவர்கள்ட்ட நல்ல முறையில் நடக்கணும், அவர்களுக்கு செலவு செய்யறதுல கஞ்சத்தனம் செய்யக்கூடாது. ஒருபடி மேலாக அவர்கள்ட்ட நீங்க பேசினால் கூட ரொம்ப கனிவாக, பணிவாக, மரியாதையாகத்தான் பேச வேண்டும். அவர்களை விரட்டக்கூடாது. வெறுப்பினுடைய உச்சகட்ட வார்த்தை, அதாவது சாதாரண ஒரு வார்த்தை, உச்சகட்ட வார்த்தை இல்லை, ஒரு வெறுப்பினுடைய சாதாரணமான ஒரு வார்த்தை ச அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கூட பெற்றோர்களை பார்த்து பயன்படுத்த கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேனே, நீ எப்படி நடந்து கொண்டாய் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெற்றோர்களை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மறுமை நாள்ல கேட்பான். பெற்றோர்கள் நமக்கு ஒரு அமானிதம். நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நமக்கு அமானிதம். நம்ம பிள்ளை தானே, எப்படி வேணாலும் நம்ம வளர்த்துக்கலாம், எப்படி வேணாலும் அவங்கள்ட்ட நடந்துக்கலாம். நம்ம சொத்து தான். நம்ம பெத்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஒரு பிள்ளை கொடுத்துக்கலாம், கொஞ்சம் குறைவாக கொடுத்துக்கலாம். செய்ய முடியுமா? அப்படி செஞ்சா மறுமையில உன்னுடைய நிலைமை என்ன? நம்முடைய மனைவிமார்கள் இருப்பாங்க, நான் கட்டிய மனைவி, நான் தான் சாப்பாடு போடுறேன், நான் தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், என்னுடைய மனைவிக்கு நான் எதை கொடுத்தாலும் கொடுப்பேன், கொடுக்காமல இருப்பேன், அடிப்பேன், திட்டுவேன், எப்படி வேணாலும் நடந்துக்குவேன் அப்படின்னு ஒரு மனிதன் பெண்கள் விஷயத்தில் நடந்துக்கலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இத்தகுன் நிசா, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்களே. நம்முடைய மனைவிதான், எப்படி வேணாலும் நடக்க முடியாது, அவங்க நமக்கு அமானிதம். இப்படி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே அமானிதம் தான். அப்ப யாரிடத்தில் பேசினாலும், யாரிடத்தில் நடந்தாலும் இந்த அமானித விஷயத்துல ரொம்ப கவனத்தோட நம்ம இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சொல்லுவான், 4வது அத்தியாயம் 58வது வசனம், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். எதை குறித்து? அமானிதத்தை அவர்களுக்கு உரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். وَإِذَا حَكَمْتُمْ بَيْنَ النَّاسِ أَنْ تَحْكُمُوا بِالْعَدْلِ. மக்களுக்கு மத்தியில் நீங்கள் நீதி செலுத்தினால், தீர்ப்பு வழங்கினால் நீதமாக தீர்ப்பளியுங்கள். நீங்க நீதித்துறையில இருக்கிறீங்க, அல்லது நீதி சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறீங்க, தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் வேண்டப்படாதவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் தீர்ப்பு வழங்காதீங்க. அந்த தீர்ப்பினுடைய இறுதி உங்களுக்கு சந்தோஷத்தை தரலாம், ஆனால் அந்த சந்தோஷம் உங்களுக்கு நிரந்தரமானது கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அப்போ அமானிதத்தை அவர்களுக்கு உரிய இடத்துல நீங்க ஒப்படைச்சிருங்க. தீர்ப்பு வழங்குனீங்கன்னா நீதமா தீர்ப்பு அளியுங்க. மக்களுடைய முகத்தை பார்த்து தீர்ப்பு அளிக்காதீங்க, மனங்களை பார்த்து, அதாவது நியாயத்தை பார்த்து தீர்ப்பளியுங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலியுறுத்தி சொல்றான். சூரா அல் முஃமினூன் என்கிற ஒரு அத்தியாயம் உண்டு. அந்த அத்தியாயத்தினுடைய துவக்கத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளருடைய பண்புன்னு சொல்லிட்டு சில பண்புகள் அப்படி சொல்லிக்கிட்டே வருவான். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். இறை நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா? வெற்றி பெற்றவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தங்களுடைய தொழுகையில் பணிவை மேற்கொள்வார்கள். இறை நம்பிக்கையாளருடைய அடையாளத்தை அல்லாஹ் சொல்றான். யார் தெரியுமா? அவங்க தங்களுடைய தொழுகையில பணிவை அவர்கள் மேற்கொள்வார்கள். வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். வீணானதை அவர்கள் புறக்கணிப்பார்கள். வீணானதுனா என்ன? நாளை ஆகிரத்துக்கு நமக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னா அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அதை உதாசீனப்படுத்திடுவாங்க, அது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்க, அதை விட்டு விலகி வந்துருவாங்க. வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன். ஜகாத் சரியான முறையில் கொடுப்பாங்க.
வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், தங்களுடைய கற்பை அவர்கள் பேணி பாதுகாப்பார்கள். அல்லாஹ் சொல்றான் வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். இறை நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா? வெற்றி பெற்றவர்கள் யார் தெரியுமா? அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தங்களுடைய அமானிதத்தை பேணி பாதுகாப்பார்கள் என்று சொல்றான். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரவங்க யார் தெரியுமா? வெற்றி பெற்றவர்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சில பண்புகளை சொல்லிக்கிட்டே வரும் பொழுது அதுல ஒரு பண்பா எதை சொல்றான்? அவர்கள் அமானிதத்தை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக, அமானித விஷயத்தில் ரொம்ப கவனமுடையவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்கிறார். அமானிதத்தை பேணுறதுங்கிறது சாதாரணமானது கிடையாதுங்க, அது ரொம்ப கடினமானது தான். ஆனால் யார் இந்த அமானித விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருந்துட்டாரோ அவர் அல்லாஹ் இடத்துல மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்றுவிடுவார். மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்குது. சொல்லப்போனா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த வேதம் இருக்கு பாருங்க, இது மிகப்பெரிய ஒரு அமானிதம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுவான், இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால். இந்த குர்ஆன் இருக்கு பாருங்க, இந்த குர்ஆன் என்கிற இந்த அமானிதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானம், பூமி, மலைகள் இவங்கள்ட்ட எடுத்து காட்டி இதை நீங்க சுமந்துக்கிறீங்களான்னு கேட்ட. வானம் சாதாரணமானதா? பூமி சாதாரணமானதா? பூமி அசையாமல் இருப்பதற்காக வேண்டி முளையாக நட்டப்பட்டிருக்கக்கூடிய மலைகள் சாதாரணமானதா? அல்லாஹ் சொல்றான், வானம், பூமி, மலைகள் இவங்கள்ட்ட இந்த குர்ஆனை எடுத்து காட்டி இதை உங்க மீது இறக்கட்டுமா, இதை நீங்க சுமந்துக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கும் பொழுது அவைகளெல்லாம் பயத்தால் நம்மளால முடியாது அப்படின்னு மறுத்துருச்சு. வஹமலஹல் இன்சான், மனிதன் இந்த குர்ஆனை சுமந்தான். மனிதன் மீது இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த மனிதன், இந்த குர்ஆனை சுமக்கக்கூடிய இந்த மனிதன், இந்த குர்ஆனை கண்களால் பார்க்கக்கூடிய இந்த மனிதன், இந்த குர்ஆனை வேத புத்தகமாக பெற்றிருக்கக்கூடிய இந்த மனிதன் இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, அநியாயக்காரனா இருக்கிறான், அறியாதவனா இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்கிறான். அப்ப இந்த அமானிதம் என்பது ஒரு மனுஷனை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒண்ணு. உள்ளக்க நிறைய ஆசைகள் இருக்கும், அந்த ஆசைகளை எல்லாம் அடிச்சு நொறுக்கி தவிடுபடி ஆக்கி நாமெல்லாம் ஒரு இறை நம்பிக்கையாளர், இந்த விஷயத்துல இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை தரக்கூடியது இது இந்த அமானிதம். இந்த அமானிதத்தை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய இடங்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. நல்ல விஷயமாகவும் சொல்லி தருவாங்க, அச்சுறுத்தும் விதமாகவும் நமக்கு சொல்லி தருவாங்க. பாருங்க, புகாரி இமாம் தனது கிதாபில் இந்த செய்தியை 2651வது செய்தியாக பதிவு பண்ணுவாங்க. என்ன சொல்றாங்க? இன்ன பஅதக்கும் கௌமன், நபித்தோழர்கள்ட்ட இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்ன பஅதக்கும் கௌமன், உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வர இருக்கிறாங்க. அந்த கூட்டம் எப்படிப்பட்டவங்கன்னா யஹூனூன, எப்படி சொல்றாங்க பாருங்க, யஹூனூன, அவங்க நம்பிக்கை மோசடி செய்வார்கள். வலா யுத்தமனூன, அவர்களிடம் நம்பி எதையுமே கொடுக்க முடியாது, அந்த மாதிரி மோசக்காரங்களா இருப்பாங்க. வயஷ்ஹதூன வலா யுஸ்தஷ்ஹதூன, அவர்கள் சாட்சியாக இருக்க தாமாகவே முன் வருவார்கள். வந்து சாட்சி சொல்லுங்களேன் அப்படின்னு யாரும் அவங்கள கூப்பிடவே மாட்டாங்க. அப்படின்னா புரியுதுங்களா? பொய் சாட்சி சொல்ல வருவாங்க. பொய் சாட்சி சொல்வதற்கு முன்னுரிமையோடு ஆர்வத்தோடு வருவார்கள். அல்லாஹ் இடத்துல அவங்க நேர்ச்சை செய்வார்கள், ஆனால் அந்த நேர்ச்சையை அவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் உங்களுக்கு பின்னாடி வர இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு எச்சரிக்கையோட சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அபூ தாவூத் இமாம் தனது கிதாபில் இந்த செய்தியை பதிவு பண்ணுவாங்க. விரைவில் ஒரு காலம் வரும், அப்போது மக்களில் சிறந்தவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விடுவார்கள். மட்டமானவர்களும் நல்ல எண்ணத்தால் மிக குறைந்தவர்கள் மட்டுமே வந்து இந்த உலகத்தில் வாழுவார்கள். அமானித விஷயத்தில் அவர்கள் மிக 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 பொடுபோக்குடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விரல்கள் இப்படி ஒன்று சேர்க்கிறாங்க. இப்படி ஒன்று சேர்த்துட்டு அந்த காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்கும் தெரியுமா? நல்லவர்களும் இருப்பாங்க, இந்த மாதிரி மோசமானவர்களும் இருப்பாங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே இருப்பாங்களாம்.
நல்லவர்களும் இருப்பாங்க, இந்த மாதிரி அமானித மோசடி செய்யக்கூடியவர்களும் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா, இந்த மோசடி செய்யக்கூடியவங்க நல்லவர்களை போல இருப்பாங்களாம். இப்படி கை கொடுத்து இப்படி எப்படி இருக்குது, இந்த கெட்டவங்க நல்லவங்களை மாதிரியே இருப்பாங்களாம். அமானித மோசடி செய்யக்கூடியவங்க அவ்வளவு நல்லவங்களை போல பேசுவாங்க, அவ்வளவு நல்லவர்களை போல இருப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை நாங்கள் அடைஞ்ச, அதாவது கெட்டவங்க நல்லவர்களை போல வேடமிட்டு பேசினா ரொம்ப அற்புதமாக பேசுவாங்க, நம்மளே நம்பிடுவோம், ரொம்ப சூப்பரான மனிதர். பார்த்தா பேச்சு மட்டும்தான் அவர்கிட்ட அப்படி இருக்கும், செயல்பாடு ஒன்றும் இருக்காது. சொல்லப்போனால் அமானித விஷயத்தில் ரொம்ப பொடுபோக்குடையவர்களாக இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது 1400 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் நம்ம காலகட்டத்தை அப்படி நேரில் பார்த்தவங்க மாதிரி, நம்ம காலகட்டத்தில் சில இப்போ இருக்கிறாங்க பாருங்க, வெள்ளையும் ஜொலையுமா பேசுறதெல்லாம் ரொம்ப அழகா பேசுவாங்க, ஆனால் செய்யறதெல்லாம் ரொம்ப மோசமான செயல்கள் செய்வாங்க. அப்படின்ற மாதிரி இந்த காலகட்டத்தில் உள்ளவங்களை பார்ப்பவர்களை போல அன்னைக்கு சொன்னாங்க. அவங்கள பார்த்தா நல்லவங்க கூட தோத்து போயிடுவாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. சஹாபாக்கள் கேட்ட, அந்த மாதிரி மக்களை, அந்த மாதிரி காலகட்டத்தை நாங்கள் அடைஞ்சா என்ன செய்யறது அப்படின்னு. உங்களுக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அதை செஞ்சுட்டு போயிருங்க, உங்களுக்கு எது தீமைன்னு தெரியுதோ அதை விட்டு நீங்கள் விலகிக்குங்க. எல்லா விஷயத்திலுமே நீங்கள் போய் மூக்க நுழைக்காதீங்க. உங்களுடைய சொந்த பந்தங்கள் உறவினர்கள் விஷயத்தில் நன்மையை நாடி நீங்கள் இருந்துருங்க, அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையை செய்கிறாங்க பாருங்க. அது மட்டும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயத்தை நம்ம நினைச்சு மனசில் பதிய வச்சுக்கணும். அதாவது இந்த அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த தன்மையை அல்லாஹ் இயல்பாக நமக்கு தந்திருக்கிறான். இந்த கால சூழ்நிலை, சேர்க்கை, இதெல்லாம் தான் ஒரு மனுஷனை வந்து என்ன செஞ்சிருது, கெடுக்க வச்சிருது. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே நல்லவனாகத்தான் பிறக்கிறான், பிறக்கும் போதே ஒரு மனுஷன் கெட்டவனாக பிறக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கல்ல, பிறக்கும் பொழுது எல்லா மனிதர்களும் முஸ்லிம்கள் தான், நல்லவர்கள் தான். அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய சேர்க்கை, அவங்களுடைய சிந்தனைகள், இதெல்லாம் தான் வந்து என்ன செஞ்சிருது, அவங்கள அப்படியே மாத்திருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியை சொல்லுவாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்துருக்கிறாங்களா, அந்த காலகட்டத்திலேயே நம்ம வாழாமல் போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க பாருங்க. புகாரி இமாம் தனது கிதாபில் 3472வது செய்தியாக இந்த செய்தியை சொல்கிறாங்க. இஷ்டரா ரஜுலுன் மின் ரஜுலின், அதாவது பனு இஸ்ராயில் காலத்தில், முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஒரு நிலத்தை ஒருத்தவர் விற்கிறாரு, ஒருத்தவர் அந்த நிலத்தை வாங்குறாரு. வாங்கி அந்த மனிதர் என்ன செய்யறாருன்னா, எதுக்கோ எதுக்காக வேண்டிய அந்த நிலத்தை அப்படி தோன்றாரு போல. தோன்றுனா உள்ள என்ன இருக்குது, ஒரு மண் ஜாடி இருக்குது. அந்த ஜாடிக்குள்ள என்ன இருக்குது, தங்கம் இருக்குது. அந்த தங்கத்தை பார்த்த அந்த மனிதர் என்ன செய்யறாருன்னா, ஐயோ உள்ள தங்கம் இருக்குது, நம்ம நிலத்தை தானே வாங்கணும், அதுக்கு தானே காசு கொடுத்துருக்குறோம், நிலத்துக்குள்ள தங்கம் இருக்குது, இது நமக்கு சொந்தம் கிடையாது, இது நமக்குரியது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தை யார் கொடுத்தாரோ அவர்கிட்ட போறாங்க. போயிட்டு, இந்த மாதிரி நான் தோண்டினேன், உள்ளக்க தங்கம் இருக்குது, இது எனக்குரியது கிடையாது, இந்த தங்கத்துக்கு நான் உங்களை காசு கொடுக்கல, இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாராம். அந்த நிலத்தை கொடுத்தவரு, நல்ல வேலைப்பா தந்துட்டான் மனுஷன், இதோட நல்லபடியாக இருக்கலாம், அவசரப்பட்டு நிலத்தை கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி நினைக்காம, எப்பா அந்த நிலத்தை உனக்கு தந்த, நிலத்தைனா என்ன, நிலத்துக்குள்ள உள்ள எல்லாமே உனக்கு தான், அதனால இந்த தங்கம் உனக்கு தான்பா, நீ வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி அவரு கொடுத்துட்டாராம். இப்படிப்பட்ட ஒரு காலத்திலையும் இருந்திருக்கிறாங்க, இப்படிப்பட்ட மனிதர்களும் இருந்திருக்கிறாங்க. வாங்கியவர் எனக்கு கிடையாது, எனக்கு வேண்டான்னு சொல்லி கொடுத்தவர் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு கொடுக்க, கடைசியில் என்ன ஆகுது, இது ஒரு பஞ்சாயத்தா மாறி ஒருத்தர் தீர்ப்பு கொடுக்குறாரு. என்னப்பா செய்தி, இந்த மாதிரி நிலவரம், இந்த மாதிரி நிலவரம், எப்போ நீ வச்சுக்கோம்பா, இல்லை எனக்கு வேண்டாம், எப்போ நீ வச்சுக்கோம்பா, எனக்கு வேண்டாம். அப்போ என்ன செய்யுது, உங்களுக்கு பிள்ளைங்க இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதில் ஒருத்தவர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை இருக்குது அப்படின்னு, இன்னொருத்தவர் எனக்கு பெண் பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படியா, அப்போ இந்த ஆண் பிள்ளையை வச்சுருக்கேன், அந்த பெண் பிள்ளையை ஒரு உங்கள் பையன் திருமணம் பண்ணிக்கிட்டேன்.
அந்த சொத்து உங்களுக்கே வந்து என்ன செஞ்சிடும், வந்துடும். அந்த சொத்துல இருந்து அந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு செலவு செய்யுங்க, தான தர்மங்கள் செய்யுங்க, அது உங்களுக்கு நன்மையாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீர்ப்பளித்தார். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி புகாரில் வரக்கூடிய இது கதை கிடையாது. முன்னோர்களில் அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட நிறைய இருந்திருக்குது. நம்ம ஏன் பனு இஸ்ராயல் காலத்தில் போகணும்? ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து வடிவம்லாம் கிடையாது. பெரும்பாலும் எழுதி வைக்கிறது குர்ஆன் சுன்னா, அது நமக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை தரும். அப்படி தான் செய்யணும். நம்ம கொடுக்கல் வாங்கல் வியாபாரம்லாம் செய்கிறோம் பாருங்க, அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட என்ன செய்யணும், கரெக்டாக எழுதணும். 50,000 ரூபா நான் கொடுத்துருக்குறேன், இதுக்காக வேண்டி கொடுத்துருக்குறேன், இன்னென்ன விஷயத்துக்காக வேண்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து என்ன செய்யணும், எழுதணும். இஸ்லாம் நமக்கு வழிகாட்டக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. எழுத்து வடிவில் இல்லைன்னு வைங்களேன், நாளை மாத்திரம் பிரச்சனை தான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அப்படியே இருந்திருக்கிறாங்க. வாய் வழியா சொன்னாங்கன்னா சொன்னதுதான், அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில தான் சொல்லியிருப்பாரு, மதியம் மறந்துருப்பாரு அல்லது மாறி இருப்பார். அப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, சொல்றது தானே, எப்பனாலும் சொல்லிக்கலாம், யார்ட்டனாலும் சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அப்படின்னு. சொல் மிகப்பெரிய ஒரு அமானிதம். அப்போ ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் எல்லா நிலைகளிலும் எல்லா பார்வையிலும் அவருடைய சிந்தனை எப்படி இருக்கணும், நாம இந்த துனியாவுக்காக வேண்டி படைக்கப்பட்டவங்க கிடையாது, நாளை மறுமைக்காக வேண்டி படைக்கப்பட்டவங்க. நாளை மறுமை வாழ்வு நமக்கு சீராக செம்மையாக அமைய வேண்டும் என்றால் ஒரு முஸ்லீம் பல விஷயத்துல கவனம் செலுத்தணும். அதுல ரொம்ப முக்கியமாக இந்த அமானித விஷயத்துல ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் அப்படின்ற அந்த சிந்தனையோடு ஒரு முஸ்லீம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அமானித விஷயத்துல கவனம் இல்லாமல் இருந்துவிட்டால் நாளை மறுமை வாழ்வு நமக்கு நாசமாகிவிடும் என்கிற ஒரு அச்சத்தோடு ஒரு முஸ்லிம் வாழ்ந்தார் என்றால் அவருடைய இம்மை வாழ்வும் சீராக அமையும், நாளை மறுமை வாழ்வும் சிறப்பாக அமையும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழும் காலங்களில் அமானிதத்தை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி அருள்புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக ஜும்ஆவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் குலு கௌலன் சதீதா. அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, மக்களுக்கு மத்தியில் சாதாரணமாக ஆகிவிட்ட அல்லது அது ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையூட்டக்கூடிய ஒரு நபிமொழியை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா இந்த ஆடை விஷயம்தான். இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் தங்களுடைய கீழாடையை எப்படி போட்டுக்கிறாங்கன்னா கரண்டைக்கு கீழே போட்டுக்கிறாங்க. கரண்டைக்கு கீழே ஆடை அணியக்கூடாது. கரண்டைக்கு கீழே ஆடை அணியலாம், அது தவறு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய சில அறிஞர்களும் இருக்கிறாங்க. எப்படி கரண்டைக்கு கீழே பெருமையோடு தான் ஆடை அணியக்கூடாது, மற்றபடி கொஞ்சம் கீழே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் உண்டு. ஆனால் அந்த அறிஞருடைய கூட்டம் நமக்கு உடன்பாடு கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க கரண்டைக்கு கீழே ஆடை அணிய வேண்டாம், அது நரகத்தினுடைய ஆடை அப்படின்னு. ஆனால் இன்றைய இளைஞர்கள் அந்த கீழாடையை பெரும்பாலும் என்ன செய்கிறாங்கன்னா கரண்டைக்கு கீழே தான் வந்து என்ன செய்கிறாங்க, அணிகிறாங்க. இளைஞர்களை தாண்டி சில பெரியவர்கள்ட்டையும் கூட இந்த மாதிரி விஷயங்கள் காணப்படுது. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கரெக்டாக தொழுகைக்கு வரும்பொழுது என்ன செஞ்சுறாங்க, அதை மடிச்சு விட்டுக்கிறாங்க. அவங்க தொழுகைக்கு வரும்போது கரண்டைக்கு கீழே இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க மற்ற சமயத்தில் இருக்கலாம் அப்படின்னு எப்படி நினைக்க முடியுது? ரசூலுல்லாஹ் வன்மையாக கண்டிச்ச ஒரு விஷயத்துல இதுவும் ஒன்று. ஆகையினால நம்மையும் அறியாம சில சமயங்கள்ல கையில் கொடுத்துருப்போம், அல்லது சில சமயங்கள்ல பேண்டு லூஸ் ஆகி கீழே கொஞ்சம் இறங்கி என்ன செய்திருச்சு, கரண்டைக்கு கீழே போயிடுச்சு. யாராச்சும் நம்மக்கிட்ட ஒருத்தர் சுட்டி காமிக்கிறாங்க கரண்டை கீழே ஆடை அணியாதீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வியாக்கியானம் கொடுக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பெருமையோடு தான் ரசூலுல்லாஹ் அணியக்கூடாதுன்னு சொன்னாங்க. சும்மா அப்படி போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி வியாக்கியானங்கள் கொடுக்கறத விட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அது நமக்கு ஒரு நன்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த சுன்னத்தை நம்ம ஹயாத்தாக்கணும் அப்படின்னா அதை என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படி கீழே இருக்கிறத சில பேர் பெருமைன்னு நினைக்கிறாங்களோ, அல்லது அதை ஃபேஷன் நினைக்கிறாங்களோ, அல்லது ஸ்டைலுன்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒன்று நினச்சிட்டு போகட்டும்.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா அதில் ரொம்ப நமக்கு அதில் ரொம்ப சிறந்தது இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கரண்டைக்கு மேலே ஏற்றி போடுறது ரொம்ப பேஷனாக இருந்துச்சு. அதில் நம்ம சகோதரர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கரண்டைக்கு மேலே போட்டுட்டு அழகாக இருந்தாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் என்ன செய்கிறாங்கன்னா சில இளைஞர்கள் சில பெரியவர்களும் கூட இந்த சுண்ணத்தை கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறாங்க. இந்த சுண்ணத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா, இந்த கீழாடை என்பது நம்மோடு எப்பவுமே இருக்கக்கூடியது. இதில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தோம் என்றால் மற்ற சுண்ணத்தையும் ஹயாத்தாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, இன்னைக்கு இந்தியா முழுவதும் பற்றி எரியக்கூடிய அல்லது முஸ்லீம்களால் ரொம்ப கவலையோடு வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒரு செய்தின்னு சொன்னால், இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை குறித்து பல விஷயங்கள் பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த காரியத்தை லேசாக்கி தரணும். இவ்வளவு பிரச்சனைகள் போனாலும் நம்ம சமுதாயத்தில் இன்றைக்கும் கூட பெரும்பான்மையான மக்கள் வக்ஃப்னா என்ன அப்படின்னு தெரியாமலே இருக்கிறாங்க. நிறைய மக்கள், கொஞ்சம் மக்கள் இல்லை, நிறைய மக்கள். அதுலேயும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த வக்ஃப்னா என்ன, இந்த வக்ஃப் திருத்தன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு நாலேஜே இல்லாமல் இருக்கிறாங்க. பெரும்பாலும் நிறைய இடங்களில் பெண்கள்கிட்ட இந்த குறைகள் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டையும் இந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. கூடுதலாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சில ஆண்கள்கிட்டையும் கூட இந்த இப்போ வக்ஃப் திருத்த சட்டம்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்களே, இது எவ்வளவு அபத்தமானது, இது எவ்வளவு மோசமானது, இதனால் பின்னாடி முஸ்லீம்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்புகள் வர இருக்குது, இதெல்லாம் தெரியாமல் சரி அவங்க எதுக்காக வேண்டியோ இந்த போராட்டம் நடத்துகிறாங்கல்ல, தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்தா ரொம்ப பரிதாபமாக எதுக்கோ ஒன்று போராடிட்டு இருக்கிறாங்க. யாரு? நம்மால் தான். எப்படி நினச்சிட்டு போகிறாப்புல, பாவம் வெயிலில் இருந்து எதுக்கோ போராடிட்டு இருக்கிறாங்க. வக்ஃப் திருத்த சட்டத்தை குறித்து மணிக்கணக்காக வெயிலில் இன்னும் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. சில நம்ம சகோதரர்களே அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லப்படுச்சு அப்படின்னா அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு போயிடுறாங்க. இதனுடைய பாதிப்பு சாதாரணமானதல்ல. அதனால் தெரியாதவர்களுக்கும் இந்த வக்ஃப் திருத்த சட்டம் இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்களே, இதனுடைய விளைவு என்ன, பாதிப்பு என்ன, இதுக்காகவே நம்ம போராடணுமா போராடக்கூடாதா, என்ன செய்யணும், என்ன, இந்த மாதிரி ஆலோசனைகளை நம்ம தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா மிகவும் நல்லதாக இருக்கும். அல்லாஹ் இன்னொன்று ஒரு செய்தியை நம்ம இந்த ஜும்மாவின் வாயிலாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம். முஸ்லீம்களுக்கு இப்போ மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ இந்த ஏகத்துவத்தை சொன்னாங்களோ, முஸ்லீம்கள் எப்போ இந்த கலிமாவை சொன்னாங்களோ, அப்பத்திலிருந்து இஸ்லாத்தினுடைய எதிரிகளால் ஏதோ ஒரு வகையில் முஸ்லீம்களுக்கு கொடுமைகள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த கொடுமைகள்லாம் நிரந்தரமானதல்ல. ஒரு நாள் அல்ல ஒரு நாள் அல்லாஹ் அந்த மாதிரி எதிரிகளுக்கு ஒரு பதிலடி கொடுப்பான். அந்த பதிலடியில் அவங்க ஒன்றே அழிஞ்சு போவாங்க அல்லது திருந்தி வருவாங்க. இந்த மாதிரி சோதனைகள் வரும் பொழுது மனசு உடஞ்சி என்னடா இப்படியெல்லாம் செய்கிறாங்களே அப்படின்னு நம்ம உடஞ்சி உட்காராம அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சுட்டு அதற்காக வேண்டி நாம் போராடினோம் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அதில் ஒரு வெற்றியை தருவான், நிம்மதியை தருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துன்யாவினுடைய வாழ்க்கையிலும் நாளை மறுமையினுடைய வாழ்க்கையிலும் சிறந்த வாழ்வை வாழக்கூடிய இஹ்லாசியத்தான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக ஜும்ஆவின் 2ஆம் முறையை நான் நிறைவு செய்கிறேன். வ ஆஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.